உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் மோட்சம் அடைந்த பிறகு தங்களுக்கு உதவியாயிருந்தவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்பதை பற்றிய தியானம். ஆஸ்திரிய நாட்டில் செல்வந்தனான பிரபு ஒருவன் தன் வாலிப வயதில் தன் செல்வத்தை பாவ வழிகளில் அதிகம் செலவழித்ததுமில்லாமல் தனக்கென்று நிறைய வீரர்களை கொண்ட படையொன்றை வைத்துக் கொள்ளவும் அதிக அளவு செலவு செய்தான். ஒரு நாள் புனித டொமினிக் சபையை சார்ந்த குருவானவர் ஒருவர் செய்த பிரசங்கத்தை கேட்க வாய்ப்பு பெற்ற அந்த பிரபு அவருடைய ஆழ்ந்த போதனையால் மனம் மாறி தான் இதுவரை செய்த பாவ வழிகளிலிருந்து விலக்கி நல்ல நடத்தையோடு பற்பல புண்ணிய காரியங்களை செய்யலானான். மேலும் அதிக அளவு படை வீரர்களை வைத்துக்கொண்டு வீண் செலவு செய்வதை உணர்ந்த அவன் தேவையான அளவு வீரர்களை கொண்ட படையை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களை வேலையிலிருந்து விலக்கி அனுப்பினான். வேலையிலிருந்து விலக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுத்த சம்பள பணத்தை குருக்களிடம் கொடுத்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்களுக்காக திவ்ய பலிகள் ஒப்புக்கொடுக்க செய்தான். வேலையிலிருந்து நீக்கப்பட்ட வீரர்கள் பிரபுவை பழிவாங்க எண்ணம் கொண்டு அவருக்கு எதிரியான இன்னொரு பிரபுவின் படையில் போய் சேர்ந்தனர். அத்தோடு விட்டார்களா? பழைய பிரபுவின் படையில் இப்போது ஆட்கள் அதிகம் இல்லை. எனவே அவருடைய நாட்டை பெரும் படை கொண்ட இந்த பிரபுவால் கைப்பற்ற முடியும். அதற்கு இதுவே நல்ல சமயம் என்று புதிய பிரபுவிடம் யோசனை கூறினார்கள். புதிய பிரபுவும் தன்னுடன் நிறைய படை வீரர்கள் இருந்த காரணத்தினால் போருக்கு வருவதாக ஆஸ்திரிய நாட்டு பிரபுவுக்கு தூதர் மூலம் செய்தி அனுப்பினார். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் மீது பக்தி கொண்ட அந்த ஆஸ்திரிய நாட்டு பிரபு தான் பணியிலிருந்து நீக்கிய வீரர்களை திரும்ப அழைத்தார். அவர்களோ, எங்களை தள்ளி வைத்து விட்டு எங்கள் சம்பளத்தை குருக்களுக்கு கொடுத்து உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்கு திவ்ய பலி வைக்க சொன்னீரே, அந்த குருக்களை துணைக்கு வைத்து போரிடுங்கள், நாங்கள் உம்மிடம் வருவதற்கில்லை என்று மறுப்பு தெரிவித்தனர். அந்த பிரபுவோ மனம் தளரவில்லை. தன்னிடம் இருக்கும் வீரர்களை கொண்டு சண்டையிட இயலாதென்பதை உணர்ந்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவி தனக்கு நிச்சயம் வேண்டும் என்று முடிவு செய்து இன்னும் அதிக அளவு பணத்தை கொடுத்து குருக்களிடம் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக திவ்ய பலிகள் நிறைவேற்ற செய்தார். பின்னர் அவர் போர்க்களத்துக்கு போகாமல் தன் வீரர்களோடு கோட்டையில் தங்கி தன் முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீதும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமக்கள் மீதும் வைத்து போருக்கு ஆயத்தமாக கோட்டையை சுற்றி செப்பனிட சொன்னார். அப்போது ஓடி வந்த அவர் நாட்டு ஒற்றன், அரசே, எதிரிகளின் மாபெரும் படை நம்மை நோக்கி புறப்பட்டு விட்டது, சிறிது நாட்களுக்குள் இங்கே வந்து சேரும் என்று கூற கேட்ட பிரபு கவலையுடன் இருக்கையில் இன்னொரு ஒற்றன் பிரபுவை நோக்கி, அரசே, நீர் பயப்படுவானேன்? உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் விட்டு விடுவார்களா? அஞ்சாதீர். உம்முடைய உதவியால் மோட்சத்திற்கு போன அந்த ஆன்மாக்கள் நன்றியடையவர்களாக இந்த நேரத்தில் உமக்கு உதவியாக வந்து எதிரிகளிடமிருந்து தீங்கு நேராமல் உம்மை காப்பார்கள் என்று கூறி உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களாக வந்த அந்த ஒற்றன் சட்டென மறைந்து போனான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர உறவுகளே, சிலர் தங்கள் தாய் தந்தை உறவினர்கள் இறந்த பின் அவர்களுக்கு ஆன்ம இளைப்பாற்றி கிடைக்க தர்மம் முதலான காரியங்கள் செய்ய தங்களிடம் பணம் இல்லை, பணம் புரட்ட வழியும் இல்லை என்பார்கள். ஆனால் திருமணம் என்றாலோ மரண சடங்குகள் என்றாலோ வீணாக அதிக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். இந்த புதுமையில் சொல்லப்பட்ட பிரபுவிற்கு ஏற்பட்ட துன்பத்தில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களுடைய நித்திய இளைப்பாற்றிக்காக திவ்ய பலி பூசை கண்டு புண்ணிய காரியங்கள் செய்து உதவியதால் அவன் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டான். கட்டாயம் உங்களுடைய துன்ப வேளைகளில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்கள் உங்களுக்கு உதவியாக வந்து உங்கள் துயர் துடைப்பார்கள்.
நீங்களும் அவர்கள் ஆத்ம இளைப்பாற்றிக்காக திவ்ய பலிப்பூசைகள், ஜெபமாலை, தான தர்மங்கள் செய்தால் நிச்சயமாக மோட்சத்திலிருந்து உங்கள் துன்ப நேரத்தில் உங்களுக்காக அவர்கள் பரிந்து பேசி உங்களுக்கு உதவுவார்கள் என்பது நிச்சயமான உறுதி அல்லவா? ஆமேன்.